திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியை அடுத்து பாலாஜி நகரில் வசித்து வந்தவர் கோபாலகிருஷ்ணன். கொரியர் நிறுவனத்தில் வேலை பார்த்த இவர் சில நாட்களுக்கு முன்பு பணியில் இருந்து விலகி வீட்டில் வசித்து வந்தார். 27 வயதான கோபாலகிருஷ்ணன் பொன்னேரி சிவன் கோவில் தெருவில் வசித்து வந்த திருமணமான பெண் பிரியா என்பவருடன் தொடர்பில் இருந்துள்ளார். பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்த நிலையில் பிரியா கோபாலகிருஷ்ணனிடமிருந்து லட்சக்கணக்கில் பணம் வாங்கியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பிரியாவுக்கு வேறு சிலருடன் தொடர்பு இருந்ததாலும் இதுகுறித்து கோபால் கேட்டதற்கு இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 13ஆம் தேதியன்று மாலையில் 4 பேர் கொண்ட கும்பலுடன் சென்ற பிரியா கோபாலகிருஷ்ணனின் பெற்றோரை சந்தித்து அவதூறான வார்த்தைகளில் பேசியிருக்கிறார். கோபாலகிருஷ்ணனை இன்னும் 1 மணி நேரத்தில் தீர்த்து கட்டி விடுவதாக மிரட்டிய பிரியா அங்கிருந்த கோபமாக கிளம்பினார். இந்த மிரட்டலை தொடர்ந்து அங்கிருந்த 4 பேர் கொண்ட கும்பல் கோபாலகிருஷ்ணனை சிமெண்ட் ரோட்டில் இழுத்து போட்டு தலை, கழுத்து ஆகிய பகுதிகளில் சரமாரியாக வெட்டினர். ரத்தம் அதிகம் வெளியேறிய நிலையில் துடிதுடித்த கோபாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து பொன்னேரி காவல் நிலைய போலீசார் அதிரடியாக விசாரணையில் இறங்கி கொலையாளிகளை தேடினர். இதில் புழல் அருகே சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்த பிரியாவை கைது செய்த போலீசார் பொன்னேரி காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய கொலையாளிகள் குடியிருப்புகள் அருகே பதுங்கி இருந்த நிலையில் மர்ம கும்பலால் தங்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் கலங்கி போயுள்ளனர். கொடுத்த பணத்தை திரும்ப கேட்டதனால் கள்ளக்காதலனை இளம்பெண் கூலிப்படையை ஏவி கொலை செய்த இந்த சம்பவம் பொன்னேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.